திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இவர் எல்லாரும் செல்லமா பக்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா முதல் படத்துலேருந்து அது பழக்கமாயிடுச்சு. ஆனால் அவருடைய உண்மையான பெயர் பகவதி பெருமாள். ஸோ இன்னைக்கு நம்முடைய திரைக்குறளுக்கு வந்திருக்காரு பகவதி பெருமாள். வணக்கம். வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கௌதம் வாசுதேவன் சார் படத்தில் ஒர்க் பண்ணிட்டீங்க. சங்கர் சார் உங்கள் படத்தை பற்றி பாராட்டிட்டார். இது இவங்ககிட்டலாம் நீங்கள் அசிஸ்டண்டாக சேரணும்னு நினச்ச காலம் அது இல்லையா? அந்த லிஸ்ட்டில் மணிரத்னம் சாரும் இருந்தார். இந்த படம் வாய்ப்பு எப்படி வந்தது? தக் லைஃப் இது ஆக்சுவலாக 2023 டிசம்பர் 12. சூப்பர் ஸ்டார் பிறந்த நாள். ஆமாம், அன்னைக்கு தான் வந்து தக் லைஃபோட இனிஷியல் டீசர் ரிலீஸ் ஆச்சு. அதை பார்க்கும்பொழுது எனக்கு என்னென்னா, சார் நாயகன் முள்ளு மலர்லாம் பார்த்து தான் வந்தோம். இப்போ நாயகனில் ஒர்க் பண்ண மணி சாரும் கமல் சாரும் திருப்பி 36 வருஷம் கழிச்சு ஜாயின் பண்ணுறாங்க. இந்த படத்தில் கூப்பிட்டுருக்கலாமே. நான் என்ன நினச்சேன்னா, படம் ஃபினிஷ் ஆகிடுச்சு, ட்ரெய்லரு சாங்குன்னு வந்துடும் அப்படின்னு. சார் கூப்பிட்ருக்கலாம், சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இந்த இவ்வளோ தான் நினப்பு. ஆனால் அந்த ஒரு ஏக்கம் இருந்துச்சு. கரெக்டாக அடுத்த மாதம் ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி மெட்ராஸ் எக்ஸன் சொல்லுங்கள், ஒரு 30-35 நாள் உங்கள்கிட்ட டேட்ஸ் இருக்கணும், மே மாதம் வரைக்கும் ஃப்ரீயாக இருப்பீங்களா? ஃப்ரீ தாங்க. சம்பளம் நீங்கள் என்கிட்ட கேட்காத வரைக்கும் சரி தாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேங்க அப்படின்னா தனா சார் தான், டைரக்டர் தனா சார் தான் வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டார். அவர் சிரிச்சிட்டாரு, சரிங்க நான் சார்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது. அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணும்போது சம்பளம் அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த பக்கம் ப்ரொடியூசர்லாம் பயங்கர ஹாப்பி. யாருப்பா அவரை கூப்பிடுவது, அவர் எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. வரங்க என்னன்னா, அது நம்ம எதிர்பார்த்த ஒரு இடம் இருக்கு, ஏங்கின இடம் இல்லை. அவங்க அதே மாதிரி சார்கிட்ட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டரானு இப்போ ஆக்டராக போகிறதுன்னு ஒன்று. கமல் சார் படம் அது. அப்படி போகும்பொழுது அவர் ஆடிஷன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா ஆடிஷன்லாம் பண்ணல, காஸ்டியூம் வச்சு செக் பண்ணிவிட்டு ஓகேங்க இதை மேக்கப் டெஸ்ட்லாம் நடந்துச்சு. அதில் ஒரு ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்குல்ல. ஒரு ஒரு டீம் அதுக்காக பாம்பேலேருந்து காஸ்டியூம் டிசைனர்ஸ் வராங்க, மேக்கப் வந்து இங்கேருந்து வராங்க. அமேசிங் அது. த வே ஆஃப் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் இருக்குல்ல, அது வந்து நம்ம நிச்சயமாக கற்றுக்கணும் சார்கிட்ட. ஸோ அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே ஷூட்டு மணிமகாலில் தான் நடந்தது. அவர் அந்த புல்லட் அடிபட்டு கட்டில் இருப்பார், அந்த பையன் கூட பேசுவார்ல, அந்த ஷாட் எடுக்கும் பொழுது வந்து ஜோஜி சார்ஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சார் மணி சார் வந்து கமல் சார்கிட்ட, ஒரு ஜோஜி சார்ஜ் கேரளாவில் நல்ல பெரிய தெரியுமே, நல்லா தெரியுமே, ஐ லவ் யூ சார் ஜோஜி. அப்புறம் வந்து இவர் பெரிய ஆக்டரு, இப்போ தெலுங்கில் ரொம்ப பிஸியாக இருக்காரு, தமிழில் நடிக்க மாட்டேன்ட்டார். ஏதோ கெஞ்சி கூத்தாடி டேட்டு கேட்டனாலும் கொடுத்தாரு. யார்? நாசர் சாரை வந்து கமல் சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓ அப்படியா, தேங்க்யூ சார் அப்படின்னு. அப்போ 3வதாக இது பகவதி பெருமாள் அப்படின்னு தெரியும் அப்படின்னு. ஸோ மணி சார் இன்ட்ரடியூஸ் மீ டு கமல் சார் அந்த ஃபர்ஸ்ட் டே. நான் எப்படி சம்பளம் கேட்க முடியும்? பிளஸ்ஸிங். ஸோ அந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் சொல்லும்போது எப்படி இருந்தது? ஏன்னா இது வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டஃப்பான ஒரு கேரக்டர், காமிக்கல் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு வில்லனிசம். வில்லனாக ப்ரமோட் ஆகும்போது இல்லை வில்லனாக நடிக்கும்போது மக்கள் அதை ஏற்றுக்கணும். பெரிய ஸ்டாரை வந்து எதிர்க்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஒரு பெரிய லெஜெண்டரி ஸ்டாரை வந்து எதிர்த்து வில்லனாக நிற்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் கூட ரீசெண்டாக சொல்லியிருந்தேன். முத்து படத்தில் வந்து ராதாரவி சார் மிகப்பெரிய ஆக்டர். அதில் வந்து ரஜினி சாரை அடிச்சுட்டு வேலைக்காரன் நாய் அப்படின்னு திட்டும்போது தியேட்டரே எனக்கு தெரிஞ்சு ராதாரவி சார் நேரில் இருந்திருந்தாலும் அவர் அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது. இதை ஒரு தடவை இன்டர்வியூவில் சொல்லும்போது ராதாரவி சார் வந்து அப்புறம் கூப்பிட்டு சொன்னார், ஆமாண்டா கரெக்டு தான்டா அப்படின்னாரு. அந்த லெவலுக்கு வந்து ஒரு வெறுப்பு உண்டாகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அப்போ கமல் சாருக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும், ஒன் ஆஃப் த வில்லன், எக்ஸாக்டாக ஒன் ஆஃப் த வில்லன். அதுலேயும் சிண்டு முடிஞ்சு விடுற ஒரு வில்லன். எதாக இருந்தாலும் அப்படி லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டு எல்லாத்தையும் அப்படி மைண்டை மாற்றுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து ஒரு நாரதர் வேலைன்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ்.
நெகட்டிவிட்டி. அதாவது ஒருவேளை அது எப்படி இருக்குமோ, நீ என்ன நினைப்ப அப்படிங்கிறது இருக்குல்ல. அதில் தான் வந்து ஜோதிராஜே அந்த ஒரு ஷாட்டில் அவர் சொல்லுவார்ல, நான் கொஞ்சம் நேரம் வாயை திறக்காம இருக்கேன், ஏன்டா விஷம் கலக்கிற. அது நல்லா இருந்தது. அது அந்த கேரக்டரை சொல்லும்போது எப்படி அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டது? ஹாப்பி தான், என்ன கேரக்டர் கொடுத்துருந்தாலும் ஹாப்பி தான். அந்த கேரக்டர் கொடுக்கும் பொழுது வந்து ஆக்சுவலாக எனக்கு ஃபுல்லாக கதை சொல்லி அந்த எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தனா சார் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சொல்லும் பொழுது இந்த ஃபுல் லைன் அவுட்லைன்லாம் சொல்லி இது கேரக்டர், இந்த சம்பவம் நடக்கும், அதில் உங்கள் கேரக்டர் இப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னென்னா சார் படத்தில் எந்த மாதிரி ஒரு சீனில் அட்மாஸ்பியரில் நின்னா கூட ஓகே தான், அப்படி தான் நம்ம உள்ளே போகிறோம். அப்போனா இவ்வளோ பெரிய கேரக்டர் கிராஃப் இருக்குது, இவ்வளோ சீன்ஸ் இருக்குது, ஒரு 4-5 சீன்ஸ் மெயின் சீன்ஸே இருக்குது. அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்போ ஒரு சின்ன பயமும் இருந்தது, அது எப்படி புல் பண்ண போகிறோம் அப்படின்னு. மணி சார் வந்து க்ளீனாக அதை சொன்னார். எனக்கு கொடுத்த டைரக்ஷன் வந்து மணி சார் கொடுத்தது வந்து பக்ஸ், இது வந்து எம்ஆர் ராதா சாரோட கேரக்டரைசேஷன் இருக்கணும், ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு கன்னிங்னஸ் உள்ளே இருக்கணும், ஒரு ஃபன் உள்ளே இருக்கணும். கரெக்ட் இல்லை? ஆமாம், எம்ஆர் ராதா சார் கேரக்டர். ஓகே. ஸோ எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்ததுன்னா பிகினிங்கில் எம்ஆர் சார் அவர் பெர்ஃபார்மன்ஸு இல்லை அந்த ஜோனில் போய் பண்ணணுன்னா நிறைய டயலாக் இருக்கணும், அந்த ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ என்னடா இது, அந்த கேரக்டர் எப்படா பண்ண முடியும் அப்படின்னு அதை யோசிச்சே இருந்தது. 35 நாள் ஷூட்டிங் டேட் இருந்தனால அது என்ன ஆச்சுன்னா, ஒரு 4 நாள் ஃபைட் ஷூட் பண்ணுவோம், அந்த காஸ்டியூம் போட்டு அந்த லொக்கேஷனில் அந்த கேரக்டர்ஸு மற்ற கேரக்டர்ஸு. அது எப்போவுமே வந்து சார் இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். 2 நாள் கொடுப்பாங்க ஒரு பேப்பரு, அதே மோஸ்ட்லி அதே டைலாக் தான் இருக்கும், ஆனால் அதை ட்வீக் பண்ணிகிட்டே இருப்பார், அது இன்னும் ஷார்ப்பன் ஆகிட்டே இருக்கும். நம்ம கூட நினைப்போம், இந்த டைலாக் தேவையில்லையே, இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கேன். அன்றைக்கி ஷூட்டிங் டே பார்த்தீங்கன்னா காலையில் அதை அடித்து அது டெலீட் ஆகிருக்கும், டெலீட் ஆகி கரெக்டாக இருக்கும் அந்த ஃப்ளோ. இல்லைன்னா சில டைலாக் ஆட் பண்ணியிருப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த குடிக்கிற சீன் மகேந்திரன் சார் எழுதுறது பார்த்துருக்கீங்களா? அவர் கைப்பட எழுதுனதுன்னு ஏதாவது பார்த்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நான் வந்து அது வீடியோவில் பார்த்தேன், மேக்கிங் வீடியோவில் பார்த்தேன். அவர் பேடில் வந்து பென்சில் தான் வச்சு பென்சில் தான் பேனா யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் வித் த ரப்பர். ஸோ எனிதிங் கோஸ் ராங். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ராக்கெட்டில் வந்து பென்சில் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே பென்சில்லே எழுதுறது நான் பார்த்த வரைக்கும் மணிரத்னம் சார் தான் நினைக்கிறேன். வேறு யாரும் எல்லாம் பென்னில் எழுதுவாங்க, டைப் பண்ணுவாங்க. இவர் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அடித்து எழுதாமல் அதை அழிச்சிட்டு மாற்றுறது. ஓகே. அந்த தண்ணி அடிக்கிற சீன் இருக்குல்ல, அதில் வந்து அந்த டைலாக் இருக்குது. அந்த டைலாக் என்ன டைலாக்னா, பவர் நம்மளை நோக்கி வராது, நம்ம தான் பவர் நோக்கி போகணும். இது நான் ரிஹர்சல் பண்ணுறேன். அப்போ சார் வந்து ஜிம்மி பண்ணி பாருங்கள், அது மிஸ் ஆன் சீனு, ஒரே கேமரா மூமெண்ட்டு. ரிஹர்சல் பண்ணும்பொழுது நாங்கள் ஃப்ரேமில் கொஞ்சம் விலகியிருக்கோம். அப்போ சார் வந்தார், எனக்கு ஃபைனலில் நீங்கள் வந்து 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸராக இருக்கணும், இன்னும் உள்ளே வாங்க, பக்கத்தில் வாங்க, நீங்கள் இங்கே டைலாக் சொல்லுங்கள், பவர் நம்மளை நோக்கி வருது, நம்ம தான் பவர் நோக்கி போகணும், நார்மலாக சொல்லுங்கள். அது சொல்லியாச்சு. ஓகே. ஐயோ சொல்ல ஆரம்பிக்குது, அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கோமே, கரெக்டாக பண்ணு பக்ஸு மைண்ட். எனக்கு மைண்ட் வாய்ஸில் என்னன்னா, ஜெயராம் சார் மணி சார் மாதிரி மீறியும் நீங்கள் தான் வருது, என்ன பண்ணுறீங்க நீங்கள், அந்த பட்டாணி ஃபஸ்ட்டு வாங்குங்க இங்கேருந்து, அவர்கிட்ட இருந்து அந்த பட்டாணி வாங்குங்க. உடனே தப்புன்னு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருந்த ஒரு டூலும் போயிடுச்சு, இப்போ இந்த வெறும் கையை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரக்கு வித்தவுட் சைடிஸ். ஆமாம். இப்போ அப்புறம் கையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு, இந்த பட்டாணி பிரச்சனை இல்லை, இப்படியே வச்சுருக்கேன். அது சரக்கு அடிக்கலைன்னா தானே கை நடுங்கும், வச்சிருக்கும் போது ஏன் நடுங்குது, தழும்புதே அப்படின்னு, நீ ஏன் சரக்கு போய் ஆற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு அந்த அடுத்த டேக்கில் பவர் நம்மளை நோக்கி வராது, நாம தான் பவர் நோக்கி போகணும். கட் 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 கட். தெரியல சார், நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலே தெரியல சார். அடுத்த செகண்ட் ஹி கேம் அவுட் வித் த சொல்யூஷன். நீங்கள் ஸ்கையை பார்க்குறதுனால தான் அது ஃபிலாசபிக்கலாக இருக்குது. லுக் இன் டு த கிளாஸ் அண்ட் ஜஸ்ட் சே அண்ட் எண்ட் வித் சனியா. அது எப்படி சார்? பவர் நம்மளை நோக்கி வராது, நம்ம தான் பவர் நோக்கி போகணும். சனியா கிளாஸ். ஏன்னா அவர் அதை ரிஃப்ளெக்ஸில் சொன்னாரா இல்லை திருப்பி முன்னாடியே யோசித்து வச்சுருந்தாராங்கிறது வேற. ஆனால் நான் ஒரு 4-5 டேக்காக சஃபர் ஆகிட்டுருக்கேன், இதை நெயில் பண்ண முடியாமல், இதை சரி பண்ண முடியாமல். த மொமெண்ட் ஐ ஆஸ்க் ஹிம், ஹி கேம் அவுட் வித் ஆன்சர். அது பண்ணுங்கள்,
சனின்னு ஒரு வார்த்தை போட்டுக்கோங்க. இல்லை இதுதான் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரைட்டரு, ஒரு எடிட்டிங் தெரிஞ்சு, டைரக்ஷன் தெரிஞ்சு, கதையை யோசிச்சு போகிற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னொரு டேரக்டர் சொல்லும்போது, நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன், இன்னொரு டேரக்டர் சொல்லும்போது நம்மளால் அதை உள்வாங்கி அதை அப்படியே பண்ண முடியுமாங்கிறதா மேட்ரு. இப்போ நம்மளோட இம்ப்ரோவைசேஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இது ஃபிலசாபிக்கல் டைலாக். அந்த பவர் நம்மளை நோக்கி வராது, நாம தான் பவரை நோக்கி போகணும் அப்படிங்கிறது ஒரு ஃபிலசாபி. கட் ஏன் பாஸ் விட்டீங்க? ஒரே இதாக சொல்லுங்க. அவர் நம்மளை நோக்கி வராது, நாம தான் பவரை நோக்கி போகணும். சனிய. ஸோ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த பவருக்கு நீங்கள் போகல, ஜோஜு ஜார்ஜை நீங்கள் ஏற்றி விட்றீங்க இல்லையா? ஜோஜு ஜார்ஜை நீங்கள் ஏற்றி விடுறதுனால நீங்கள் இந்த டைலாகை ஃபிலசாபிக்கலாக சொன்னால் நீங்கள் அந்த பவருக்கு போகிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அடுத்த சீனில் இந்த டைலாக் அவர் சொல்லுவார், ஜோஜு ஜார்ஜ் சொல்லுவார். ஆமாம், நான் தான் அதை இன்ஸ்டிகேட் பண்ணேன். அந்த 3 பேர் பேசுகிற ஷாட்டில். ஆமாம், ஓகே. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது சார் மைண்டில். ஸோ அதை பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் முடிஞ்சிச்சு. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போது டேரக்டர்ஸ்லாம் வந்து நடிச்சு காமிப்பாங்க. மணி சார் நடிச்சு காமிப்பாரா? மணி சார் நடிக்க மாட்டார். அவர் எப்போவுமே ஒரு ஃபஸ்ட்டு டேக் வந்து அந்தந்த கேரக்டர், அந்தந்த ஆர்டிஸ்ட் எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்ப்பார். அதில் அவர் பியூட்டிஃபுல்லாக பார்க்குறது என்னென்னா, நான் அஸ் அ டைரக்டர் அவர் கொடுக்குறது வந்து நமக்கு கிளீஷே சிச்சுவேஷனாக இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாவியை காணோம், இப்போ எனக்கு என் சீனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் ரிங் அடிக்கும். அவர் எந்த அளவுக்கு அலோவ் பண்ணார்னா, பக்ஸ் நீங்களே ஃபோன் எங்கேயா வச்சுக்கோங்க, இந்த ஃப்ரேம் இதுதான் கட்டிலில் வைக்கணும், நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணேன், இப்படி பார்த்தேன், இப்படி பண்ணேன், அப்போ தலகாணி கீழே போட்டு போயிட்டேன். அப்போ வந்தேன், தேடினேன், சம்மந்தமே இல்லாமல் இங்கேருந்து டக்குன்னு எடுத்தேன்னா, அவர் ஷார்ட் முடிஞ்சோன்னு சொன்னார், அது அங்கே வச்சிங்களா நல்லாயிருக்கு. அது என்னென்னா, என்ன சர்ப்ரைஸ் பண்ண நீ சர்ப்ரைஸ் பண்ண ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ண. நான் ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு ரிங் அடிக்குது ஃபோனில், நம்ம ஃபோன் எடுக்கிறோம். ஆமாம், அது எங்கே இருக்குது? கரெக்டு தானே, தூங்கிட்டு இருக்கும்போது எங்கே இருக்குன்னு தெரில, ராத்திரி பேசிட்டு வச்சோம். அந்த ஃபீல் அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கா, ரியலிஸ்டிக்காக இருக்கா, அந்த டைம் டூரேஷனுக்குள்ளே இருக்கா, இந்த கேரக்டர் மூடில் இருக்கா, இவ்வளோ இதையும் அவங்க பார்க்குறாங்க. இதுக்குள்ளே நம்ம எதாவது பண்ணுறாங்க. நான் எனக்கு ஆக்ஷன் வந்து சார்கிட்ட பிரச்சனை கிடையாது, நான் மேக்ஸிமம் வந்து ஓகே ஆயிரும். எங்கே மாட்டிப்பேன்னு இந்த டைலாக் மாட்டிப்பேன். அந்த மாதிரி தான் இந்த கல்யாணத்தில் கூட நாசர் சாரோட தோலில் வந்து அந்த அரிசி இருக்கும், அதை தட்டி விட்டுட்டே பேசுவாங்கல்ல, அது இப்போ இருக்கிறத ஃபஸ்ட்டு டேக் தான். அப்புறம் சார் ஒன்று கேட்டார் ஒரு மாடுலேஷனில், அதை வரவே இல்லை, கடுப்பாயிட்டார். உங்களுக்கு க்ளோஸப் வைக்க மாட்டேன் அப்படின்னு. சார் இவ்வளோ மோசமாக மிரட்டக்கூடாது சார், எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு க்ளோஸ்அப் கிடையாது. என்ன டைலாக் அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறது? அது இந்த மாதிரி தான் நம்ம வீட்டு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருக்கணும், அதெல்லாம் நடக்க விடலையா அவர், அந்த மாதிரி ஒரு டைலாக். ஆமாம், அவர் நாசர் சார் கேரக்டரோட பொண்ணு இறந்துடும், அதுக்கு அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு இங்கே போடும். அப்போ தான் அவர் சொல்லுவார், நீ பிரியாணியில் விஷத்தை கலக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதோ. அந்த டைலாக் வந்து திருப்பி கேட்குறாரு. 4வது டேக் போயிடுச்சு, எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க, உங்களுக்கு க்ளோஸப் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு. சார் பண்ணிக்கலாம் சார். இல்லை, இந்த படமே ஃபுல்லாகவே நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, நிறையவே வந்து டைட் ஃப்ரேம் ஷாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹோல் ஃபிலிமுக்கே நான் பார்த்தது என்னென்னா, ஒரு இங்கிலீஷ் படத்துலலாம் அந்த ஃப்ரேமிங் சொல்லுவாங்க. அதான் நான் இதில் கூட சொல்லியிருந்தேன். அதாவது இதுதான் ஃப்ரேம், இந்த பக்கம் ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்கிறது வேற, அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதுங்க வேற. ஆனால் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் முன்னாடி போகிற லாரிக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது தான். ஸோ இதுதான் ஃப்ரேம், அந்த ஃப்ரேமில் தான் படம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சதில் ஒயிட் ஷாட் வச்சதே எங்கன்னு நான் நோட் பண்ணால் எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வர்றது, நீங்கள் உப்பரியிலேருந்து எட்டி பார்க்கும்போது கேட்டில் கூட்டமாக நிற்கிறது தான். ஆக்சுவலாக நாயகன் படத்தில் காமிச்ச அந்த முக்கியமான ஷாட்டை, நாயக்கர் பாவா அப்படின்னு சொல்கிற அந்த ஷாட்டு உங்களுக்கு தான் வச்சுருக்காங்க இந்த படத்தில், ஒரு ஒயிட் ஷாட். அதுக்கு முன்னாடி எல்லாமே டைட் ஃப்ரேம், எல்லாமே டைட் க்ளோஸ், எல்லாம் அதுதான். அண்ட் நாசர் சாரோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? நாசர் சாரோட, ஏன்னா அவர் அந்த ஃப்ரேமிங் இருக்குல்ல, அது மணி சார் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரவிகேஷ் சாரோட சினிமாட்டோகிராஃபியுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதெல்லாம் அந்த ஃப்ரேமிங் ஆகட்டும், அந்த க்ளோஸ்அப்லேயே ஒரு க்ளோஸ்அப்பு வேறு எஃபெக்டை கொடுக்குறது. ஜோஜு ஜார்ஜ் வந்து அந்த பவரை பற்றி சொல்கிற டைலாக்ல வந்து ஆக்சுவலாக 3 பேர் இருப்பாங்க. ஒன்று இப்படி ஒன்று, அந்த ஷாட் நான் நோட் பண்ணேன். அந்த ஷாட் நோட் பண்ண, இன்னும் இவ்வளோ டைட்டாக வச்சுருக்காரன்னு.
அதாவது 1 இன்ச்சு நவுந்தாங்கன்னா அவுட் ஆஃப் ஃப்ரேம், அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கணும், ஷிஃப்ட் ஃபோக்கஸ் மாறிட்டே இருக்கும். அதுவே நல்ல பியூட்டி. ஆக்சுவலாக வந்து ரவி கே சந்திரன் சார் வந்து ஒண்டர்ஃபுல் கேமராமேன். அவர் அதான் நான் சொல்லும்போது கூட சொன்னேன், உங்களுக்கெல்லாம் ரவி கே சந்திரன் சாரை எப்படி சொல்லி புரியுது, பிளாக் அந்த படத்தை அவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி அதை சொன்னார். ஸோ அதனால் இந்த படமும் நிறைய இருட்டாகவே எடுத்திருக்காரு. யார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னார், இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி மணி சாரும் கமல் சாரும் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. காலையிலே ஆஃபீஸ் போயிட்டார் போல இருக்கு. போயிட்டு எனக்கு தெரியாது, நான் இந்த படம் பண்ணுவேன், நீங்கள் ஆஃபீஸ் வாங்க, நான் ஏற்கனவே ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அதான் சொன்னார். இது இது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. வி வேர் ஆல் லக்கி டு பி அசோசியேட் வித் திஸ் ப்ராஜெக்ட். அந்த அளவுக்கு ஒரு என்னன்னா நீங்க சினிமாவை வந்து இருக்காங்க. ஆமா, இல்ல சினிமா வந்து இவங்களை பார்த்து தான் வளர்ந்து வந்தோன்னு ஒன்று இருக்கு. இவங்களுடைய டைரக்ஷன்ல வந்து நம்ம ஸ்தம்பிச்சு போனோம். நீங்க சொன்ன அந்த 5 டேரக்டர்ஸ்ல மணிரத்னம் சார், பாரதி சார்லாம், இவங்கெல்லாம் சினிமாவை வந்து வேறு கோணத்துல காமிச்ச ஒருத்தவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும். ஆஸ் யூ செட் வந்து அந்த டயலாக்ல ஃபிலசாபிக்கல் டச் இருக்கான சட்டிலாக சொல்லுன்னு சொல்கிறதும், சத்தம் கம்மியாக சொல்லுங்கிறத சொல்கிறதும் மணிரத்னம் சார் வந்து அவருடைய ஃபிலிமில் வந்து உணர்த்திருப்பார். சினிமா தானே, அதான் டப்பிங் இருக்குல்ல, அதுக்கு ஏன் எல்லாம் கத்துறீங்கன்னுவாங்கல்ல, அந்த கத்துறதே வேணாம், நார்மலாக பேசலாம். அதான் சொல்லுவாங்க, மணிரத்னம் படம்னா குசு குசுன்னு பேசுவாங்க, சைலண்டாக பேசுவாங்க அப்படின்னு கிண்டல் அடிப்பாங்க. அப்போ அவர் சொன்னால், இல்லை இல்லை, சினிமாங்கிறது இங்கே நீயும் பேச, எனக்கு நான் பேசுறது உனக்கு கேட்டால் பொருள், அதை தானே ஸ்க்ரீனில் பார்க்கணும், நீ என்ன செய்வ அப்படின்னு இங்கேருந்து நம்ம கேட்கறதுக்கு சினிமா கிடையாது அப்படிங்கிறது தான் அவருடைய வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்க. அதே ரூல்ஸ் அவருமே சாரே பிரேக் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அவர் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கார் மணி சார். எப்படின்னா யோசிச்சு பாருங்க, நாயகனில் வேணா நாயகரே அவர் ஃபோன் பண்ண போவார், அவர் நாசர் சார் கேரக்டருக்கு ஏசிபி, வேணா நாயகரே சொன்னா கேளுங்க நாயகரே வேலு அப்படிம்போம். அந்த வேலுல பழைய பாண்டேஜ் போயிடும், அந்த ஃபோர்ஸ் வந்துடும், பக்கம் பக்கமாக சொல்ல வேண்டிய எமோஷன் அது. ஆக்சுவலாக வேணா நாயக்கரை வேலு அப்படிம்போம். சச் அ ஒண்டர்ஃபுல், அவ்வளோ எக்கனாமிக்கலாக, பவர்ஃபுல்லாக, இம்பேக்ட்ஃபுல்லாக. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல த்ரோ பண்ணக்கூடாதுன்னு, இந்த சீன் யோசிச்சு பாருங்களேன், ஏன் ஆள் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது, அவன் செத்துட்டான்னா. அதான் ரமணாவில் தான் சொல்கிறீங்க, இதில் தளபதியில் தான் சொல்கிறீங்க. அந்த ஷாட்டில் ஆக்சுவலாக நான் அதை சொல்ல நினச்சேன். நான் அந்த ஷாட்டை எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, அதை கேட்கல. மழையை கட் பண்ணிவிட்டு அந்த ஷாட் எடுத்தால் எப்படி அந்த டைலாக் வந்து பவர்ஃபுல்லாக இருந்திருக்குங்கிறது தான் என்னோட ஒரே கேள்வி. மழையை கட் பண்ணிவிடுங்க, மழையை கட் பண்ணிவிட்டு கம்மி பண்ணிடுங்க, டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிட்டு கிட்ட வரணும். கிட்ட வந்தோன்னா ரமணன் என்ன செஞ்சார் எனக்கு தெரியாது, ஆனால் அவன் கூட 10 வருஷம் வந்திருக்கான். ரமணா ஹாஸ்பிட்டலேருந்து வரலண்ணா இந்த சூர்யா இருக்க மாட்டான், இந்த டைலாக். அப்போ சொன்னோன்னே ஒரு ரமணன் என்ன செஞ்சாரு கேளு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். டிஸ்டன்ஸ் போயிட்டு காரில் ஏற போன என்ன செய்வா தேவராஜன், ஒரு ரமணன் என்ன செஞ்சாரு கேளு அப்படின்னு. அது அந்த த்ரோ, அது காரணம் நான் என்ன நினைச்சேன்னா, நீங்கள் அந்த டைலாக்கை ஒரு த்ரோவாக தான் கேட்டாகணும். நீங்கள் அதாவது என்னன்னா, ஏய் நீ என்ன பெரிய ரவுடி என்ன மிரட்டிட்டு போறியா, எனக்கு அந்த பயம்லாம் இல்லை அப்படிங்கிறத சைலண்டாக கேட்க முடியாது. ஸோ ஈ கிரியேட்டட் அ ரெயின், ஒரு ரெயின் வந்து எஃபெக்ட் கொடுத்து மழையில சத்தம் கேட்காது. பிரிட்ஜில் ஒரு எண்டு டு எண்டு சைடு அந்த லைட்டிங்கு, ரெயின் எஃபெக்ட், அதுவும் ராஜா சாரோட மியூசிக் பிஜிஎம் அப்படின்னு ஒன்று நிற்கும். அது வந்து செம்மையாக இருக்கும். டான் 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 அப்படின்னு வந்து நிற்கிற வரைக்கும் இதை குஸ் பண்ணணும். இட்ஸ் அ வெரி வெரி கிளீஷே சீன் அது. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்க, ஒரு கேரக்டர் வந்து மிரட்டிட்டு போகுது, அவ்வளோதான், மொக்கா வாங்கிட்டு போகுது, வெரி கிளீஷே சீன். அதை எவ்வளவு பிரம்மாண்டமான சூப்பர் சீனாக மாற்ற முடியுது, மாஸ்டர்ஸ். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தக் லைஃப்பில் அவர் சார் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு இருப்பார். அவர் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த ரவுடி கேங்ஸ்டர், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கேங்ஸ்டராக இருக்காப்புல. அவர்கிட்ட இப்போ கன் இல்லை, ஏற்கனவே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே பட்டிருக்கு. இப்போ அவரை வந்து இவ்வளோ பக்கத்தில் ஷூட் பண்ணுறாங்க, ஆனால் ஹீ ஸோ ரா, எச்சி துப்புறாப்புல. சார் மாதிரி ஒரு கமல் சார் மாதிரி ஒரு மைண்ட் எப்படி வேலை பார்க்குதுன்னு இருக்குல்ல ஒரு ஆர்டிஸ்டா, அந்த மொமெண்ட்டு தான். நீங்கள் அந்த சீன் பார்க்கல, ஜெயிலுக்கு கிளம்புற சீன் இருக்குல்ல, நான் உள்ளேருந்து பார்த்துப்பேன், வெளியிலேருந்து பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு 7 கேரக்டரை கிராஸ் பண்ணி போவார்.
அதுக்கப்புறம் ஜோஜி சார்ஜை பார்ப்பாரு, அர்ஜுனை பார்ப்பாரு, அதுக்கப்புறம் இன்னொரு ஆளுக்கு பார்ப்பாரு, அப்புறம் என்ன பார்ப்பாரு, அப்புறமா தனிக்கலபரணி சாரை பார்த்துட்டு போவார். ஸோ இந்த 6 கேரக்டருக்குமே அவர் வந்து ஒரு சின்ன சின்ன இது பண்ணார் பாடி லாங்குவேஜ். அந்த பாடி லாங்குவேஜில் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருன்னா, இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குல்ல. என் கேரக்டர்கிட்ட வரும்பொழுது என்கிட்ட பேச மாட்டார், எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு போவார். நல்ல கறி குழம்பாக சமைச்சு கொடு, இப்படி பார்த்துக்கோ, என்னை நம்பலை அப்படிங்கிறத வந்து அந்த இந்த கிராஸ் பண்ணி போகிற இந்த செகண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிப்பார். ஃபார் அவுட் ஆஃப் லென்த் தே ஹவ் ரிமூவ் தட். பட் கமல் சார் உங்கள் நடிப்பது ஏதாவது சொன்னாரா? இட்ஸ் வெரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா, சில பேரை பக்கத்தில் பார்க்கும்போது நமக்கு டப்புன்னு ஒரு ஸ்டாமரிங் ஆகும். அவர் வந்து இட்ஸ் எ வெரி க்ளோஸ் ஷாட், சட்டையை பிடிச்சி அந்த ஹெலிகாப்டர் பக்கத்தில் வந்து இது பண்ணுறது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அங்கே நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும், நான் இல்லை, நான் என்னை விட்டுருங்க, என்னை மன்னிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயமும் அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். சாதாரணமாக கமல் சாரோட கண்ணை பார்த்தா பேச்சே வராது. நாங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போயிருந்தப்போ யார் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறா அப்படின்னாரு. இந்த நிகில் முருகன் இந்த ஆதவன் கேட்பார் அப்படின்றார். சார் ஆதவன் கேட்பார் அப்படின்னாரு. ஆதவன் கேட்பார் அப்படின்னாரா, இங்கே உட்காந்து திரும்பினார் அப்படின்னார்ல. அது வந்து நான் வந்து என்ன கேட்டு வந்து அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு கேள்வியெல்லாம் ஞாபகம் இருந்தது. ஏன்னா அவர் ஐ டு ஐ பார்ப்பார். எக்ஸாக்டா என்னன்னா, அந்த கருவிடிகள் உங்கள் கருவிடியை நோக்கியதுன்னு வாங்கல்ல, நோக்கியதெல்லாம் நான் தொலைச்சி எடுத்துரும், அப்படியே ஒரு கத்தியை போட்டு உள்ள விட்டு அப்படி தூக்கணும். ஸோ அவரோட நடிக்கும் போது எப்படி? எனக்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அவர் ஏதாவது உங்கள் நடிப்பை பற்றி பேசினாரா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நடிக்க முடியுமான்னு தெரியல. ஃப்யூச்சரில் நடித்தா அவர் ஒருவேளை சொல்லலாம். 2வது விஷயம் வந்து, அந்த ஹெலிகாப்டர் சீன், கடைசி கிளைமேக்ஸ் சீன் இருக்குல்ல என் கேரக்டருக்கு, அது பண்ணும் பொழுது வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்று வந்து அந்த சீன் ஷூட் பண்ணும் பொழுது we were this close கேமராக்காக. அப்புறம் நார்மலாக பேசிகிட்டு இருந்தாங்க சார். அப்புறம் கரெக்டாக டேக் ஓகே ரெடின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ரெடி கேட்குது. இன்னும் அடுத்த 5 செகண்ட்ஸில் மணி சார் ரெடி சொல்ல போகிறாரு. அவர் ஒரு பிளிங் தான் பண்ணார். கமல் சார்லேருந்து கேரக்டர் மாதிரி ஆச்சு வித் த பிளிங். அதே ஃபேஸ் தான், ஆனால் நல்லா பார்த்தாலே தெரியுது இப்போ கமல் சார் இல்லை, கேரக்டராக இருக்காரு, ரங்கராய சக்திவேலா. லைக் இப்போ என்ன நடந்துச்சு, மேஜிக்கு. எனக்கு அது கிஃப்ட் மாதிரி நான் பார்க்குறேன். என்னென்னா, அதை நான் பார்க்காத மாதிரி பண்ணிக்க முடியும். ஆனால் அவர் வந்து தெரியல, இது அவருக்கு பொருந்துமான்னு தெரியல. பார்க்கடல் கதவெல்லாம் திறந்து ஒரு கடவுள் தரிசனம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. ஒரு மேஜிக் வந்து மேஜிக் என்னன்னா, அந்த ஒரு கிரேட் ஆக்டரை வந்து லைவா அவ்வளோ க்ளோஸா வந்து பார்க்கறது, நடிக்கும்போது அந்த மேஜிக்கை பார்க்கறது அந்த டெக்னிக் பிஹைண்ட் தட் மேஜிக் எனக்கு தெரியல. அந்த மேஜிக் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த மேஜிக் இருக்குங்கிறது ஒன்று எனக்கு அவர் வெளிப்படுத்தினார்ல, அதுதான் கிஃப்டாக பார்க்குறேன். இப்போ நான் அந்த பாதையில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் அந்த மேஜிக்கை நானும் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு அது அந்த மாதிரி ஒரு கிஃப்டாக தோணுச்சு. இன்னொரு கிஃப்ட் வந்து, நான் என்னை தூக்கி போடுவார், நான் விழுந்துட்டு எந்திரிக்கணும், எந்திரிச்சா தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அவர் பிடிக்க ஆரம்பிச்சிடும், நான் கெஞ்ச ஆரம்பிக்கணும். ஸோ விழுந்து எந்திரிச்சாச்சு, மணி சார் கட். அன்புராஜ் எந்திரிக்கும் பொழுது ஸ்க்ராட்ச் இருக்கணும்ல, அவர் ஒன்றுமே இல்லாமல் எந்திரிச்சாருன்னா என்ன விழுந்தாரா இல்லையான்னு தெரியாதுல்ல. அப்படின்னு சொன்னோன்னா மேக்கப் வந்தாச்சு. இதில் வந்து ஆக்சுவலாக மேக்கப் வந்தாச்சு. ஃபார் சம் ரீசன், அது ஏன் தெரியல, நான் நல்லா நடித்தேனா இல்லையான்னு தெரியல, என்னோடய சின்சியாரிட்டிக்கு சார் கொடுத்த அடுத்த கிஃப்ட் வந்து, நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ப்ரஷ்ஷை வாங்கி அவர் பிளட்டு போட்டு விட்டார். அண்ட் அது ஒரு பெரிய கிஃப்டாக நான் பார்க்குறேன். அவர் கையில் மணி சார் படத்தில் அவர் கூட நடிக்கும் பொழுது எனக்கு மேக்கப் அவர் சார் போட்டாருன்னு இருக்குல்ல. ஏன்னா அன்றைக்கி தான் கடைசி நாள் ஷூட்டு. ஐ வாஸ் லைக் வெரி எமோஷ்னல் அண்ட் ஹாப்பி. நல்லபடியாக முடிஞ்சிச்சுப்பா, இதுக்கு மேலே நம்மளை இந்த படத்துலேருந்து தூக்க மாட்டாங்க
கம்மி பண்ணலாம் ஆனால் தூக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் வந்தாச்சு. அதனால ஹாப்பியாக இருந்தேன். அப்போ வந்து அந்த ஒரு பயம் இருக்கும், அது எப்பவுமே இருக்கும். அவங்க பெரிய பெரிய ஹீரோவை தூக்குற ஆளுங்க, நம்ம எல்லாம் சாதாரண ஆளு, தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். அப்போது கமல் சார் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கலாம்னா அவர் கெட்டப்பில் இருக்கார். ஸோ வாய்ப்பே கிடையாது. சரி ஓகே பார்த்துக்கலாம், எப்படியும் ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்க போது ஏதோ ஒன்று ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது வாங்கிக்கலாம். இந்த மேக்கப் போடுறத வந்து அவங்க ஆனந்தன் சொல்லிட்டு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அந்த படத்தில் அவரும் ஃபோட்டோ எடுத்திருந்தார். ஆதித்யான்னு சொல்லிட்டு அசோசியேட் டைரக்டர் அவரும் ஃபோட்டோ எடுத்திருந்தாப்புல. அதுவே ஒரு பெரிய இது. ஃப்ரேம் பண்ணி மாட்டலாம். இது உண்மையிலே ஃப்ரேமில் மாட்டலாம். இப்போ இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இந்த 2 பிளெஸ்ஸிங் அதுதான் எனக்கு தெரிஞ்சு. சார் வந்து சரி கொஞ்சமாவது இனிமேல் நல்லா நடி அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்ச மாதிரி. சூப்பர். ஏன்னா எனக்கு வந்து இந்த உங்கள் ட்ராவலே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரைட் ஃப்ரம் த பிகினிங், ஒரு ஸ்கூல் ஸ்டடீஸ்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படித்து அதுக்கப்புறம் சினிமாவில் சேர்ந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எடிட்டிங் கற்றுக்கிட்டு அவனோட ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய ஒரு மார்க், ஒரு ரிமார்க். அது பண்ணால் அது பக்ஸானா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அண்ட் இந்த ட்ராவலும் கேட்குறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதில் நீங்கள் தக் லைஃப்பில் நடித்த அந்த மூமெண்ட்டு ஒர்க்கிங் வித் கமல் சார் அண்ட் மணி சார், அது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ வெரி குட் திங். சி த ப்ளஸ் ஆர் மைனஸ் அபவுட் த ஃபிலிம் ரிவ்யூஸு அதெல்லாம் தாண்டி மணிரத்னம் சார் இஸ் அ வெரி பிக் லெஜெண்டரி டைரக்டர். ஏன்னா அவர் இன்னுமே எனக்கு தெரிஞ்ச என்னன்னா அந்த இது சொல்லுவாங்க, அவருடைய முந்தைய படங்களே வந்து அந்த எல்லாம் புக்கு தான். இதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, அந்த ஷாட் எப்படி, இந்த ஷாட் எப்படிங்கிறது. அதே மாதிரி கமல் சார் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த க்ளோஸ் ஷாட் வித் கமல் சார் அப்படிங்கிற அந்த விஷயமும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவரே மேக்கப் போட்டு விடுறது. ஏன்னா மேக்கப்புக்கே பேர் வாங்கினவர் கமல் சார். அந்த கமல் சார் உங்களுக்கு அந்த மார்க்கெல்லாம் போட்டு விட்டு இது இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நேச்சுரலாக பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் எங்கள்கிட்ட பேசுனதே வந்து எனக்கு அப்படியே எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் அது. ஸோ பக்ஸ் வந்து இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணார். எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு நம்ம கூப்பிடுறோம், அவர் வந்து இப்போது தக் லைஃப் படத்தை நடிச்சிருக்காரு. அவர் எப்படி பேசுவார், எப்படி பிஹேவ் பண்ணார் அப்படின்னு இருந்தது. பட் இவர் வெரி வெரி நேச்சுரல், ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப அழகாக ஒரு அதாவது என்னென்னா உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு சின்ன நான் இவ்வளோ நாள் கடந்து வந்திருக்கேன், இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட மோர் தென் 20-25 இயர்ஸ் கிட்ட வருது. இவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன், நடிச்சிருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன், எடிட்டிங் தெரியுங்கிறது. அந்த ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கும் வந்து அதை ரொம்ப அழகாக அந்த சினிமாவை ரசித்து நீங்கள் சொல்கிற விதம் வந்து என்னை மிகவும் கவர்ந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிரேட் டைம் வித் அஸ் இன் திரைக்குறள். இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். அது பண்ணும்போதும் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் நீங்கள் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்லும்போது ரொம்ப நுணுக்கமான சில விஷயங்கள் சொல்கிறப்போ இந்த இன்டர்வியூ பார்க்குற சினிமாவை எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க, சினிமாவை வந்து ரசிக்கிறவங்க, அந்த ஒரு ஃபிலிம் மேக்கிங் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஒரு டயலாக் மணிரத்னம் சார் சொல்லும்போது நீங்கள் அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு டயலாக்கே, அது ஃபிலசாபிக்கல் டயலாக் எப்படி தானே சொல்லணுங்கிறதும், அவர் சொன்னதை எப்படி வாங்கிக்கணுங்கிறதுமே அதுலேயே ஒரு பெரிய லெசன் இருக்குது. ஸோ அது வரைக்குமே we are very very happy to host you here today. அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். ஐயா ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா நீங்கள் கேள்வியை மட்டும் கேட்டுட்டு நான் எவ்வளோ பேசினாலும் அவ்வளோ பொறுமையாக கேட்டது. இது ஆக்சுவலாக ரொம்ப லெங்க்தியான இன்டர்வியூ, இவ்வளோ டைம் எடுத்திருக்கோம். ஆனால் நீங்கள் அந்த அடுத்த தக்லீஃப் 2 வரைக்கும் நாங்கள் போடுவோம். அந்த சலிப்போ இல்லை வந்து இதுவோ டைம் ஆயிடுச்சு இல்லை நான் பொறுமையாக லிசன் பண்ணது இருக்குல்ல, அதுதான் என்னை நிறைய பேச வச்சுதான் நம்புகிறேன். ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. வெறும் பக்ஸனா ஒரு ஆக்டர், காமெடி ஆக்டர் மாதிரி இல்லாமல் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது. தேங்க்யூ. லவ் யூ. We love you too. Happy.